மரியம் அலை இஸ்லாமுடைய தாயார், அவங்களுடைய பெயர் ஹன்னா. ஒரு சிறந்த குழந்தை வளர்ப்பிற்கான முன்மாதிரி அவங்க கிட்ட இருக்குங்க. பல படிப்பினைகள் நமக்கு கிடைக்குது. இன்னைக்கு நவீன உலகம் பார்க்கலாம் இல்லைங்களா? சைல்டு சைக்காலஜின்னு ஒருத்தவங்க சொல்றாங்க, பாசிட்டிவ் பேரண்டிங் பண்ணுங்கன்னு சொல்றாங்க, கான்ஷியஸ் பேரண்டிங் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பல புதிய புதிய கோட்பாடுகளை பற்றி பேசுறாங்க. ஆனால் அல் குர்ஆன் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னரே ஒரு இறை நம்பிக்கையுள்ள தாய், ஒரு தக்வாவுடைய சாலிகான தாயின் மூலம் சிறந்த குழந்தை வளர்ப்புக்கான அடித்தளத்தை நம்மை கற்றுத்தரான் அல் குர்ஆன்ல. அந்த தாய் தான் ஹன்னா, மரியம் அலை இஸ்லாமுடைய தாயார். குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு நல்ல நோக்கம் அங்க வைக்கிறாங்க பாருங்க. அல்லாஹ் கூறுகிறான், என்னுடைய இறைவா, என் வயிற்றில் உள்ளதை முழுமையாக உனக்காக அர்ப்பணித்து விட்டேன் என்று சொல்றாங்க. சூரத்துல் ஆல இம்ரானுடைய 35வது ஆயத். ஹன்னா அவர்களுடைய பேரண்டிங் பாத்தீங்கன்னா, குழந்தை பிறந்த பிறகு ஆரம்பிக்கல. இப்ப நிறைய பேர் இந்த நவீன ஆய்வாளர்கள் அதானே சொல்றாங்க, குழந்தை பிறந்த பிறகுதான் நிறைய கோட்பாடுகள் சொல்றாங்க. ஆனா கர்ப்ப காலத்திலேயே அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க பேரண்டிங். நம்ம அல் குர்ஆனை நம்ம அதிகமா ஓதணும். குழந்தை காதால் கேட்கும் என்று சொல்றாங்க. இன்று பலர் குழந்தைக்கு என்ன கரியர் ஃபியூச்சர்ல செட் பண்ணணும், என்ன சம்பளம், என்ன ஸ்டேட்டஸ்ன்னு சிந்திக்கிறாங்க அவங்க ஃபியூச்சரை பத்தி. ஆனா ஹன்னா அவர்கள் இந்த குழந்தை அல்லாஹ்வுக்காக இருக்கணும், நான் அர்ப்பணிச்சிட்டேன் என்று சிந்திச்சாங்க. இதுல நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தையுடைய எதிர்காலத்தை ஷேப்பிங் பண்றதுல பெற்றோருடைய நீயத், நல்ல எண்ணம் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இரண்டாவது, குழந்தையை அல்லாஹ்விடம் ஒப்படைத்த ஒரு தாய். மரியம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்த போது ஹன்னா என்ன சொன்னாங்க? நான் அவளுக்கு மரியம்னு பெயர் வச்சிருக்கேன், அவளையும் அவளது சந்ததியும் ஷைத்தானிடமிருந்து உன்கிட்ட நான் பாதுகாவல்ல ஒப்படைக்கிறேன்னு அல்லாஹ் கிட்ட சொன்னாங்க. ஆல இம்ரான்ல 36வது ஆயத். எப்படி அவங்க பேசுறாங்க பாருங்க அல்லாஹ் கிட்ட. ஒரு நெருக்கமான உரையாடல் மாதிரி இருக்கு பாருங்க. இது ஒரு பெரிய பேரண்டிங் பிரின்சிபலுங்க, ஒரு அடிப்படை. இன்னைக்கு பெற்றோர் என்ன செய்யறாங்க? பள்ளி, டியூஷனு, டெக்னாலஜி, செக்யூரிட்டி இவற்றில் நம்பிக்கை வைக்கிறாங்க. ஆனா ஹன்னா அவர்கள் உண்மையான பாதுகாப்பு அல்லாஹ்விடம் தான் என்பதை கற்றுத்தந்தாங்க. அதனால்தான் அல்லாஹ் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. மூன்றாவது, நல்ல சூழலை உருவாக்குனாங்க அந்த தாய். ஹன்னா அவர்கள் மரியத்தை ஒரு புனித சூழல்ல வளர்த்தாங்க. அதன் விளைவாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் தூய்மையின் சின்னமாக ஆனாங்க. இறை நம்பிக்கை உள்ள பெண்மணிகளுக்கு முன்மாதிரியாக ஆனாங்க. உலக பெண்கள்ல சிறந்த ஒரு பெண்ணாக அவங்க உயர்த்தப்பட்டாங்க. இன்னைக்கு பார்க்கலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாமை யாரெல்லாம் கொண்டாடுறாங்க? இந்துஸும் கொண்டாடுறாங்க, கிறிஸ்டியன்ஸும் கொண்டாடுறாங்க. ஆனா அவங்களுக்கான சிறந்த கண்ணியத்தை வழங்கியது இஸ்லாம் தாங்க. அவங்களை கடவுள் ரேஞ்சுக்கு இஸ்லாம் உயர்த்தல, சிறந்த பெண்மணியாக, இந்த உலகத்தின் சிறந்த பெண்மணிகளுக்கு முன்மாதிரியாக உயர்த்துகிறது. இது என்ன காட்டுதுன்னா, நமக்கு குழந்தையை வளர்ப்பது, அதற்கு உணவு கொடுக்கறது, உடை கொடுப்பது, இது மட்டும் இல்லைங்க. பிராண்டட் ட்ரெஸ்ஸஸ் கொடுப்பது, சிறந்த பள்ளியில சேர்ப்பது, இது மட்டும் இல்லை. அதை விட முக்கியம் ஆன்மீக சூழல் உருவாக்குவது. ஆன்மீக சூழல் இன்னைக்கு எல்லாம் என்ன நினைக்கிறாங்க? 1 மணி நேரம் மக்தப் அனுப்பிச்சிட்டா வேலை முடிஞ்சுதுன்னு நினைக்கிறாங்க. மார்க்க கல்விக்கு 1 மணி நேரம், உலக கல்விக்கு நாள் ஃபுல்லா, காலையில 9 மணிக்கு போனா ஈவினிங் 5 மணி வரைக்கும், 10ஆவதுக்கு ஸ்பெஷல் கிளாஸ், அவன் வந்த பிறகு டியூஷன். ஆனா மக்தப் மதரசால அவன் ஓதுறானா, ஓதலையா, என்ன செய்யறான், மார்க்கத்தை கத்துக்கிறானா, கத்துக்கலையா, ஆசிரியர் சிறந்தவரா, எதையும் பார்க்கறது இல்லை. இதனால்தான் பிள்ளைகள் இன்னைக்கு சீரழிகிறாங்க. மார்க்க கல்வியும் இல்லை, ஒரு தர்பியத்தும் இல்லை. பேரண்டிங் என்பது கண்ட்ரோல் இல்லைங்க, அது ஒரு கல்டிவேஷன், அது ஒரு தர்பியா. ஹன்னா அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாமை உலக புகழுக்காக அல்ல, அல்லாவின் திருப்திக்காக வளர்த்தாங்க. இந்த உலகம் ஒரு சக்சஸ்ஃபுல் சைல்டை நான் உருவாக்கணும், ஃபேமஸான சைல்டை உருவாக்கணும், அவன் ஒரு பெரிய அச்சீவரா இருக்கணும் அப்படின்லாம் விரும்புறாங்க. ஆனா ஹன்னா அவர்கள் சாலிகான ஒரு குழந்தையை, அல்லாவின் திருப்தி பெற்ற ஒரு குழந்தையை நான் வளர்க்க வேண்டும், தர்பியா செய்ய வேண்டும் என்று ஆரம்பத்திலிருந்தே விரும்புறாங்க. ஹன்னா அவர்களுடைய பேரண்டிங்கோட விளைவு பாருங்க. அந்த தாயுடைய சின்சியாரிட்டி காரணமாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் உலக பெண்களிலேயே சிறந்த ஒரு பெண்ணாக உயர்றாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் போன்ற ஒரு மகத்தான ஒரு நபி அந்த குடும்பத்திலேருந்து வந்தாங்க. அவங்களுடைய பெயர் அல் குர்ஆன்ல என்றென்றும் நிலைத்து நிற்கிறது. அது மட்டும் இல்லாம சிறந்த ஒரு பாதுகாவலர் கிட்ட, ஒரு கார்டியன்ஷிப் கிட்ட கொடுக்குறாங்க பாருங்க. அவங்க போய் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட போய் ஒப்படைக்கிறாங்க அந்த பாதுகாப்பை. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபியாக அப்போ இருக்கிறாங்க அந்த காலத்துல. அவங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம் பொறுப்பேற்று வளர்க்குறாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட இருந்து பண்புகளையும், அஹ்லாக்கையும், மார்க்க கல்வியையும் அவங்க கற்றுக்கொள்றாங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம். இது போலதான் நம்ம காலத்துல ஒரு நல்ல ஆலிம் கிட்ட நம்ம பிள்ளைகளை தொடர்பு படுத்தி விட வேண்டும். அந்த ஆலிம் கிட்ட இருந்து அவங்க நிறைய மார்க்க விஷயங்களை கற்றுக்கொள்வாங்க. நவீன காலத்துல பார்க்கலாம் இல்லைங்களா, இன்னைக்கு குழந்தைங்க செல்போன் எடுத்தா மணிக்கணக்கில், ஸ்கிரீன் அடிக்ஷன் வேற, ஐடென்டிட்டி கிரைசிஸ் வேற, ஒரு பக்கம் டிப்ரெஷனு, ஒரு பக்கம் ஸ்பிரிச்சுவல் எம்டி, ஒரு வெறுமை உள்ளத்துல, அவங்களுக்கு ஒரு மாரல் கன்ஃபியூஷன், நிறைய பிரச்சனைங்க. ஃபேஸ்புக் அடிக்ஷனு, இன்ஸ்டாகிராம் அடிக்ஷனு, வீடியோ கேம் அடிக்ஷனு, சொல்லவே வேணாம், பெரிய லிஸ்டே போயிட்டு இருக்கு. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா பேரண்டிங், அதாவது தர்பியாலிருந்து
பேரண்டிங் என்பது தர்பியாவிலிருந்து மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டாக மாறிடுச்சுங்க. அண்ணா அவர்கள் நமக்கு கற்றுத்தருவது அவங்க மூலியமாக சிறந்த ஒரு பெண்மணி. அல்லாஹ் அவங்க ரஹ்மத் செய்யட்டும். குழந்தையை உலகத்துக்காக மட்டும் தயார் செய்யாதீர்கள், அல்லாவை சந்திக்க தயாராக்குங்கள் என்று சொன்ன ஒரு பெண்மணி தான் அவங்க. ஸோ ஒரு ஆண் பிள்ளையை ஆசைப்பட்டாங்க. இந்த பைத்துல் மக்திஸ் பள்ளிவாசலுக்கு ஹித்மத் செய்யணும்னு சொல்லிட்டு. ஆனா பெண் பிள்ளை பிறந்தது. சின்ன அவங்க வந்து இருந்தாலும் அல்லாஹ்வுடைய விதியை பொருந்திக் கொள்கிறார்கள். அல்லாஹ் என்ன செய்றான்? அவங்களை தேர்ந்தெடுத்து மரியம் அலைஹிஸ்ஸலாமை தேர்ந்தெடுத்து மிகப்பெரிய ஒரு கண்ணியமான ஒரு உயரத்துல அவங்க வைக்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஸோ அவங்களுடைய தாயார் தந்தை வந்து இம்ரான் என்று சொல்லப்படுது. இம்ரான் அவர்கள் வந்து தலைமை பூசாரியாக இருக்கிறாங்க பைத்துல் மக்திஸ். அவங்க இந்த குழந்தை பிறக்கறதுக்கு முன்னாடி இறந்ததாக தகவல் சொல்றாங்க. இறந்துட்டதாக இம்ரான் அவர்கள். ஆனா தலைமை பூசாரியுடைய மகளை வந்து தத்தெடுக்கணும்னு இம்ரான் அவர்களுடைய ஃபாலோவர்ஸ், அவங்களை பின்பற்றக்கூடிய நல்ல ஆலிம்கள், அந்த இவங்க எல்லாம் அவங்க விருப்பப்படுறாங்க. இறுதியா அல்லாஹ் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட தான் அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறான். அவங்க சிறந்த முறையில அவங்கள வளர்க்கிறாங்க. குழந்தையை வெற்றியாளனாக வளர்ப்பதை விட இந்த துன்யால நல்லவனாக வளர்க்க வேண்டும். அதுதான் ஒரு தாய் தந்தையுடைய முக்கிய ரோல். ஸோ மாடர்ன் பேரண்டிங் கிரைசிஸ்க்கு அல் குர்ஆன் தரக்கூடிய சிறந்த தீர்வு தான் ஹன்னா அவர்களுடைய, அவங்க மீது சலாம் உண்டாகட்டும், அவங்களுடைய இந்த குழந்தை வளர்ப்பு. ஸோ மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சிறந்த பெண்ணாக வந்தாங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி இருந்தது யார்? உறுதுணையாக அவங்களுடைய தாயார். ஸோ பள்ளிக்கூடம் முக்கியமா அல்லது தாயுடைய துவா முக்கியமா குழந்தை வளர்ப்புல என்று கேட்டால் மிக மிக முக்கியம் தாயுடைய துவாவும் தாயுடைய தர்பியத்தும்.